மூன்றாம் பிறை சந்திரன் வரக்கூடிய அந்த நாளிலே விரதம் இருந்து மாலை நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டிய பலன் கை மேலே என்ன செய்யும், கிடைக்கும். இந்த மூன்றாம் பிறை சந்திர வழிபாடு தான் கல்வியில் உயர்வு, தம்பதியர்களிடையே ஒற்றுமை. அது மட்டும் இல்லை, பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனக்குழப்பத்தை நீக்கும். இந்த பிரம்மஹத்தி தோஷம்னா உயிர் சேதம் பண்ணுவது தான் பிரம்மஹத்தி தோஷம் இல்லையா? நம்ம நினைக்கலாம், நான்லாம் யாரையுமே கொல்லலையம்மா, எனக்கு எப்படி பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிரம்மஹத்தி தோஷம் ஒருத்தனை ஆயுதத்தை எடுத்து அவன் கதையை முடிக்கிறது மட்டுமல்ல பிரம்மஹத்தி தோஷம். வார்த்தையால் ஒருவனை கொன்றால் கூட அது பிரம்மஹத்தி தான். அடுத்தவனுடைய மனசை புண்படுத்தினா கூட அது பிரம்மஹத்தி தான். அவன் செய்யாத தப்பை செய்ததாக சொல்லி சாதிப்போம் பாருங்க, அது கூட அவனுடைய மனசை ரணமாக மாற்றும். அது கூட பிரம்மஹத்தி தோஷந்தான். அது நீங்கணும்னா மூன்றாம் பிறை தரிசனத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். ஒரு வருடம் தொடர்ந்து மூன்றாம் பிறை சந்திர வழிபாட்டை செய்தவர்கள் இறந்த பிறகு எங்கே போவாங்களாம், நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்களாம். ஒரு வருட காலம் நீங்கள் தொடர்ந்து மூன்றாம் பிறை சந்திரனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு முடிந்து நாம் இன்னொரு லோகத்துக்கு போகும்போது எங்கே போவோமா, சொர்க்கத்திற்கு போவோம் என்று மிக அழகாக சொல்கிறது. அதை போல் மூன்றாம் பிறையாக இருக்கணும், திங்கட்கிழமையாக இருக்கணும். எப்பொழுதுமே சந்திரனுக்குரிய நாள் எது, திங்கட்கிழமை. ஆக மூன்றாம் பிறையாக இருக்கணும், திங்கட்கிழமையாக இருக்கணும். அந்த ரெண்டுலையும் பிறைச்சந்திரன், மூன்றாம் பிறைச்சந்திரன் வரும் பாருங்கள், அதை வழிபாடு செய்தால் நாம் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். 3 பிறை நாம் தொடர்ந்து பார்த்தோன்னு வைங்க, மூன்றாம் பிறையை 3 முறை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அறிவு விருத்தியாகும். 5 முறை தவறாமல் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டியும் அரசனாவான். 6 பிறைகள் தொடர்ந்து மூன்றாம் பிறையை 6 பிறைகள் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் 6 மூன்றாம் பிறை தரிசனம் திருமண தடைகளை நீக்கும். 7 மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் கடனிலிருந்து நாம் விடுபட முடியும். அதை போல 10 மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு எங்கு சென்றாலும் புகழ் என்பது நிலைத்திருக்கும். இன்னொன்று, வருடம் முழுவதும் மூன்றாம் பிறை வழிபாட்டை செய்பவர்களுக்கு வம்ச விருத்தி என்பது ஏற்படும். நீடித்த பிறை தரிசனம், காலாகாலமாக 1000 பிறை கண்டவர்கள் என்று சொல்கிறோமே, அந்த 1000 பிறை கண்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா நேரடியாக முக்தி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்னு பார்க்குறோம். இந்த மூன்றாம் பிறையை வழிபாடு செய்தால் சிவனுடைய நெற்றிக்கண்ணை வழிபாடு செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சந்திரன் தான் மனோகாரகன். மனசில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நீக்கணும்னா சந்திர வழிபாடு தான் செய்யணும். இன்னொன்று, யாருக்காவது இடது கண் பார்வை பாதிக்கப்பட்டால், யாருக்காவது தாயார் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக சந்திர பகவானை தரிசனம் செய்யணும். ஏன்னா நல்ல தாயார் அமைவதற்கு, இடதுகண் பார்வையை பெறுவதற்கு, வெளிநாட்டு பயணம் தங்குதடை இல்லாமல் செல்வதற்கெல்லாம் யாருடைய உபகாரம் நமக்கு வேணும், சந்திர பகவானுடைய உபகாரம் நமக்கு வேணும். இதில் சந்திர பகவானுக்கு ஒரு காயத்ரி இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு காயத்ரி இருக்கிற மாதிரி சந்திர பகவானுக்கு ஒரு காயத்ரி இருக்கிறது. என்ன காயத்ரி? ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். இந்த ஒரு காயத்ரியை நீங்கள் உட்கார்ந்து 108 முறை நீங்கள் உச்சாடனம் செய்தால் சந்திர பகவானுடைய பலனை, அவனுடைய சக்தியை நீங்கள் பெற முடியும். நம்முடைய